சல்லுபாய், ஜவானுக்கு அப்புறம் திவான் ஒரு படம் எடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. என் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும். கதை ரெடி ஆயிடுச்சா பாய்? படமே ரெடி ஆயிடுச்சு பாய். அதாவது நான் ஏற்கனவே நிறைய படம் எடுத்திருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பாய், காப்பி டீ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாய். எதை எடுக்கணுன்றது முக்கியம் இல்ல, எத்தனை வாட்டி எடுக்கணுன்றது முக்கியம் இல்ல, அதை எப்படி எடுக்கிறோன்றது தான் முக்கியம் பாய். ஓகே பாய். ஜிஏ தன்யவாத். டேய், டிவியை போடுங்கடா, கேடிவி போடுங்க. ஹே ஜெஸ்ஸி, ஹே. அண்ட் தென் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக் வாங்கி படிச்சுட்டு வந்தேன். ஏன்னா நான் படத்தில் நிறைய வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ்லாம் இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுவோம். பாதி ஆடியன்ஸ்க்கு புரியாது, பாதி ஆடியன்ஸ்க்கு தெரியாது. பார்த்துக்கலாம். படம் எவ்வளோ ஸ்லோவாக ஓடினா என்ன, இது ரிவ்யூஸா, அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறப்ப இறங்கி எதை செய்யணும் போல இருக்கு. ஹலோ, நடிப்புக்கு சான்ஸ் வேணுமா? சரி, நானும் படத்துக்கு ஆள் தான் தேடிட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம சாலிகிராம் ஆஃபீஸ்க்கு வந்துரு. இது உனக்கு அதுவே ரொம்ப தூரமா? ஐயோ, அடையார்லேருந்து கத்திப்பாராக்கு 20 நிமிஷம், அங்கிருந்து வடபழனி 10 நிமிஷம், அங்கிருந்து சாலிகிராம 5 நிமிஷம், ஆக மொத்தம் 35 நிமிஷம் வந்து நிற்கிற நீ. காலைல ரோடு ரஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்கு, வண்டி எடுக்க மாட்டேன். ரேபிடோ காரன் சொன்னா டிராஃபிக் ஹெவியா இருக்குன்னு கூகுள் மேப் சொல்லிச்சு, நீ எங்க வந்து கதை விட்ட, நான் ரஃப் ஆயிடுவேன். செக், சிரிக்கிற நீ, வெக்கமா இல்ல? நாளைக்கு ஒழுங்கு ஆபீஸ் வந்து சேரு. ஹலோ, இது நடிக்க வரியா? இப்ப இருக்க பசங்களாம் எங்கேயா நடிக்கிறீங்க? ஒழுங்கா நடிப்பாயாது. அழுவ சொன்னா ஏதோ அவன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போன மாதிரி ஃபீல் பண்றான். அதை பார்த்து எனக்கு ஃபீலிங்ஸா இருக்கு. எதுக்குடா இவனை தூக்கி படத்துக்குள்ள போட்டவன்ட்டு. பொறுக்கி பையடா நீ, பொறுக்கி பைய. தம்பி, நாளைக்கு வரத்துக்கு முன்னாடி 7 சமுராய் படம் பார்த்துட்டு வா. அப்போதான் நான் சொல்றது நீ சொல்றது எல்லாமே உனக்கு நல்லாவே புரியும். சரி, என்ன புரிஞ்சுதா? ஓ, படத்துல நடிக்கணுமா? சரி, அப்போ என்ன பண்ற? முடி வெட்டாத, குளிக்காத, நல்ல ட்ரெஸ் போடாத, முக்கியமா அழகா இல்லாததான் உன்னோட பேசிக் குவாலிஃபிகேஷன். அதை வச்சா நான் படம் எடுப்பேன். அதே மாதிரி சுடுகாட்டில் அப்பப்போ சாம்பல்லேருந்து ஏஞ்சி வரதும், சுடுகாட்டில் எரியிற போனதுக்கு பக்கத்தில் படுக்கிறதும், அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் ஓகேனா நான் படம் பண்ண ரெடி. அப்புறம் அடிக்கடி எனக்கு கோவம் வரும், நான் தூக்கி போட்டு மிதிப்பேன். அதெல்லாம் பெருசாக கண்டுக்கூடாது. எல்லாம் செட்டுக்குள்ளே முடிஞ்சிடணும். இல்லை, செட்டுக்குள்ளே உன் கதையும் சேர்ந்து முடிஞ்சிடும். என்ன சொல்கிற?